நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ அவர் பொதுக்குழுவில் அவர் பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவர் 2026 இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தலை இந்த தமிழகம் சந்திக்க போகுதுங்கிறாரு. அவர் பொதுக்குழு பேச்சை பார்த்தேன். நான் விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் தான் எனக்கு இருந்தது. நல்லா வரட்டும், ஒரு நடிகர் வரட்டும், ஒரு வித்தியாசமாக வரட்டும், ஒரு மாற்று சிந்தனையோடு வரட்டும் என்று நினச்சேன். ஆனால் விஜய்கிட்ட ஒரு சரக்கே இல்லை, வன்மம் தான் இருக்குது. வன்மம், அவருடைய பேச்சு முழுவதும் வன்மம் கொட்டி கிடக்கிறது. அர்த்தமற்ற வன்மம், காரணமற்ற வன்மம். இல்லை, அவர் முதல்ல கோபப்பட்டு பேசுனது இப்போ மாநாடு, தமிழக வெற்றி கழகம் மாநாடு ஆரம்பித்ததுலேருந்து பொதுக்குழு வரைக்கும் ஒரு நடத்துறதுக்கு அவ்வளவு தடைகள் இருந்தது. ஒன்றையும் அந்த தடைகளை மீறி தான் வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு தடையாங்க? என்னங்க தடை இது? ஏங்க போலீஸ் பெர்மிஷன் எடுக்க சொல்கிறாங்க, ப்ராப்பராக பண்ண சொல்கிறாங்க. யார் போனாலும் அப்படி தானே சொல்லுவாங்க. அது எந்த கட்சி போனாலும் அதுதானே கொடுப்பாங்க. என் கட்சி தொண்டர்களை சந்திக்க எனக்கே தடையாக என்ன? நீங்கள் போய் பனையூரில் உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களை யார் சந்திக்க வேணாம்னு சொன்னது? உங்களை யார் பரந்தூர் போனீங்களா? உங்களை யார் இறங்க வேணாம்னு சொன்னாங்களா? இறங்க வேண்டியதுன்னு இறங்கினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா போலீஸு? வேன்லேருந்து இறங்கினா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? பரந்தூர் என்ன தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனீங்க? மக்களை சந்திக்க தானே போனீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு போராட்டக்காரர்களையாவது சந்தித்து பேசுனீங்களா? நீங்கள் இறங்கி அவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களா? நீங்கள் பண்ணாததெல்லாம் எதுக்குங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே பழிய போடுறீங்க? மக்கள் என்ன அந்தளவுக்கு விவரம் இல்லாதவர்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமாம் ஜாமி ஆடுறதுக்கு? ஏங்க, நீங்கள் ஒரு தலைவன், ஒரு கட்சியினுடைய தலைவன் ஒரு பேசுனா அது இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச்சாக இருக்கணும். மக்களோட கலந்துரையாடணும். உன் தொண்டர்கிட்டே கலந்துரையாடணும். இன்னமும் ஆக்ரோஷமாக கதறல் சத்தம் கேட்குறான்னு நீங்கள் தான் கதறிட்டு இருந்தீங்க. இப்போ 20 நிமிஷம் கதறல் சத்தம், எந்த கதறல் சத்தம் கேட்குது? கதறல் சத்தம் கேட்குதான்னு கேட்டுட்டு 24 நிமிஷம் இவர் தான் கதறினார். நான் என்னடா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு இவருக்கு என்னாச்சு? எழுதி கொடுக்குறேன், உருப்படியாக எழுதி கொடுத்தானா இல்லையான்னு தெரில.